அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்னைக்கு நம்ம லைலத்துல் கத்ர் இரவுல செய்ய வேண்டிய 5 காரியங்களை பத்தி பார்ப்போம். ஸோ ஃபர்ஸ்ட் லைலத்துல் கத்ர் இன் ஷார்ட்டா தெரிஞ்சுப்போம். லைலத்துல் கத்ர்ன்றது நைட் ஆஃப் பவர்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த இரவுல தான் வந்து பாத்தீங்கன்னா குர்ஆன் வந்து அல்லாஹ்விடத்துல இருந்து இறக்கி அருளப்பட்டுருச்சு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் மூலமா. ஸோ இந்த இரவுல தான் வந்து பாத்தீங்கன்னா நம்மளுடைய விதி இனிமே நடக்க போறதும் வந்து பாத்தீங்கன்னா எழுதப்படுது அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ஸோ இந்த இரவுல நீங்க துவா கேட்கறது மூலியமா உங்களுடைய விதி வந்து பாத்தீங்கன்னா இன்ஷா அல்லாஹ் மாற்றி அமைக்கப்படுது. இப்போ வந்து இந்த நைட் வந்து எப்போ அப்படின்னு பாத்தீங்கன்னா எக்ஸாக்டான நாள் வந்து நமக்கு சொல்லப்படல. ரமதான் மாதத்துல கடைசி 10 நாட்கள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்படுது. மோஸ்ட்லி வந்து பாத்தீங்கன்னா ஒற்றைப்படை நாட்கள் அப்படின்னு சொல்லிட்டு, அதாவது 21, 23, 25, 27, 29 இதுல இப்படி எப்போ வேணா இருக்கலாம். ஆனா நம்ம வந்து இன்ஷா அல்லாஹ் அந்த கடைசி 10 நாட்களுமே வந்து பாத்தீங்கன்னா நம்ம இபாதத் செய்யறது மூலியமா நிறைய வந்து நமக்கு நன்மைகள் வந்து கண்டிப்பா இருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் வந்து 5 காரியங்கள்னு சொல்லியிருக்கேன். ஸோ ஃபர்ஸ்ட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா சூரா அல் இஹ்லாஸ், குல் ஹுவல்லாஹு அஹத் இருக்கு இல்லைங்களா? ஸோ அதை வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொரு இரவும் கடைசி 10 நாட்கள்ல ஒவ்வொரு இரவும் 3 டைம்ஸ் ஓதுனா போதும். 3 வாட்டி நீங்க ஓதுனீங்க அப்படின்னா ஒரு குர்ஆன் முடிச்ச அந்த நன்மை வந்து உங்களுக்கு கிடைக்குது. ஏன்னா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, நீங்க சூரா அல் இஹ்லாஸ ஒரு முறை ஓதுறது மூலியமா உங்களுக்கு குர்ஆன 3ல் ஒரு பாகம், அதாவது 10 பாராவை முடிச்ச ஒரு நன்மை கிடைக்குது. அப்போ நீங்க 3 வாட்டி ஓதுனீங்கன்னா ஒரு குர்ஆனை முடிச்சு அந்த நன்மை வந்து உங்களுக்கு கிடைக்குது. ஸோ இப்படி வந்து நீங்க 10 நாளும் சூரா அல் இஹ்லாஸ 3 வாட்டி ஓதுங்க. ஓதுறது மூலியமா லைலத்துல் கத்ர் அப்படின்ற அந்த இரவுல நீங்க படிக்கக்கூடியது அந்த லைலத்துல் கத்ர் இரவுல வந்து கோயின்சைட் ஆச்சு அப்படின்னா இன்ஷா அல்லாஹ் 1000 மாதங்கள் நீங்கள் குர்ஆன் ஓதிய நன்மை வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு கிடைக்குது. அடுத்து இரண்டாவது வந்து பாத்தீங்கன்னா நீங்க வந்து ஜகாத் கொடுக்கணும். ₹1 இருந்தா போதுங்க. ₹1 நீங்க ஒருத்தருக்கு கொடுக்குறீங்க. இந்த கடைசி 10 நாளும் இரவுல ஒரு 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 ரூபாய் நீங்க கொடுத்துட்டு வரீங்க அப்படின்னா இன்கேஸ் இன்ஷா அல்லாஹ் லைலத்துல் கத்ர் இரவுல வந்து அது கோயின்சைட் ஆச்சு அப்படின்னா நீங்க 1000 மாதங்கள் தொடர்ந்து ஜகாத் கொடுத்த ஒரு நன்மையை வந்து பாத்தீங்கன்னா அது உங்களுக்கு கொடுக்குது. அடுத்து சுப்ஹான் அல்லாஹ் 100 தடவை ஓதணும். இந்த கடைசி 10 நாட்கள்ல சுப்ஹான் அல்லாஹ் 100 தடவை ஓதணும். ஸோ சுப்ஹான் அல்லாஹ் 100 தடவை நீங்க ஓதுறது மூலியமா என்ன நடக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து கூட இருந்தவங்க கிட்ட கேக்குறாங்க, உங்களால வந்து பாத்தீங்கன்னா 1000 நல்ல அமல்களை வந்து ஒவ்வொரு நாளும் செய்ய முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கு கூட இருக்கவங்க எப்படி யார சொல்லலாம் முடியும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டப்போ சுப்ஹான் அல்லாஹ் 100 வாட்டி ஓதுங்க. 100 வாட்டி ஓதுறது மூலியமா உங்களுக்கு என்ன கிடைக்குது? 1000 நற்காரியங்களை நீங்க செய்ததுக்கான நன்மை உங்களுக்கு கிடைக்குது. அப்படி இல்லாட்டி உங்களுடைய 1000 பாவங்கள் வந்து பாத்தீங்கன்னா மன்னிக்கப்படுது. சுப்ஹான் அல்லாஹ். அப்போ லைலத்துல் கத்ர் இரவுல நீங்க வந்து ஓதுனீங்க சுப்ஹான் அல்லாஹ் 100 வாட்டி அப்படின்னா அந்த லைலத்துல் கத்ர் ஒரு இரவு 1000 மாதங்களுக்கு சமம். அப்போ 1000 மாதம் வந்து நீங்க வந்து மல்டிப்ளை ஆகும் உங்களுடைய அந்த நன்மை. அப்போ வந்து உங்களுடைய 1000 பாவங்கள் வந்து ஒரு நாளைக்கே அப்படின்னா 1000 மாதங்களுக்கு கணக்கு போட்டு பாருங்க. அவ்வளோ நன்மை வந்து பாத்தீங்கன்னா சுப்ஹான் அல்லாஹ் 100 முறை சொல்றது மூலியமா நமக்கு வந்து கிடைக்குது. அடுத்து 4வது சலவாத் கூறுவது. அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மது வ அலா ஆலி முஹம்மதுன்னு சொல்றோம் பாத்தீங்களா? சோ இத வந்து 100 தடவை சொல்றது மூலியமா அல்லாஹ்வுடைய 3 மில்லியன் மர்சி 3 மில்லியன் அந்த பரக்கத் வந்து பாத்தீங்கன்னா நம்ம இடத்துல வந்து அல்லாஹ்விடத்துல இருந்து இறக்கப்படுது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, யார் என் மீது ஒரு வாட்டி சலவாத் கூறுகிறார்களோ அல்லாஹ் அவர்கள் மீது 10 வாட்டி வந்து பாத்தீங்கன்னா சலவாத் கூறுகிறானா. ஆனா லைலத்துல் கத்ர் அப்போ லைலத்துல் கத்ருடைய இரவுல நீங்க 100 தடவை அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மதி வ அலா ஆலி முஹம்மதுன்னு சொல்றது மூலியமா அல்லாஹ் 3 மில்லியன் கொஞ்ச நெஞ்சம் இல்ல 3 மில்லியன் பரக்கத்தை வந்து பாத்தீங்கன்னா உங்கள் மீது அல்லாஹ் வந்து இருக்கிறானா. அடுத்து 5வது. ஸோ 5வது வந்து பாத்தீங்கன்னா இப்போ உங்களுக்கு ஒரு விஷயம் இப்ப நான் தெரிஞ்சிடுச்சு. இப்போ நான் சொல்லி உங்களுக்கு தெரிஞ்சிடுச்சு அப்படின்னா நீங்க வந்து என்ன பண்ணுங்க, உங்களால எவ்வளவுக்கு எவ்வளவு இதை வந்து மத்தவங்களுக்கு சொல்ல முடியுமோ அவ்வளவு சொல்லுங்க. இப்ப நான் சொல்றது கேட்டு நீங்க வந்து நடந்துக்கிட்டீங்க, அதாவது சுப்ஹான் அல்லாஹ் சொல்றீங்க, சலவாத் சொல்றீங்க, சூரா இஹ்லாஸ் படிக்கிறீங்க, அதே மாதிரி ஜகாத் ஒரு பாவாச்சு கொடுக்குறீங்க மத்தவங்களுக்கு அப்படின்னா இந்த கடைசி 10 நாட்கள் நான் சொல்லி நீங்க செஞ்சீங்க அப்படின்னா நீங்க செய்யக்கூடிய அந்த நன்மை வந்து பாத்தீங்கன்னா எனக்கும் கிடைக்குது. உங்களுக்குள்ள எந்த எந்த குறையும் வந்து பாத்தீங்கன்னா உங்களுதுல எதுவும் குறையாது. ஆனா நீங்க செய்யக்கூடிய அந்த அவ்வளோ நன்மையும் வந்து பாத்தீங்கன்னா எனக்கும் வந்து பாத்தீங்கன்னா கிடைக்குது. சோ நீங்க வந்து ஒரு 10 பேருக்கு 20 பேருக்கு சொல்றது மூலியமா அவங்க அதுபடி செஞ்சாங்க அந்த கடைசி 10 நாட்கள்ல அப்படின்னா அவங்களுக்கு கிடைக்கிற நன்மை வந்து பாத்தீங்கன்னா அப்படியே உங்களுக்கும் கிடைக்குது. சோ இன்ஷா அல்லாஹ் முடிஞ்ச வரை தெரிஞ்சதை வந்து மத்தவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. இந்த கடைசி 10 நாட்கள்ல அதிக 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 நல்ல அமல்களை செய்து
1000 மாதங்கள் நீங்கள் செஞ்சதுக்கான அந்த நன்மைகளை வந்து அல்லாஹ்விடத்துல பெற ட்ரை பண்ணுங்க. அடுத்த பதிவில் காண்போம். நன்றி. ஜஸாக்கல்லாஹ்.